இப்போ கொலை மிரட்டல் விடுறாங்க, வீட்டை விட்டு எங்கன்னா போ, எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கா. பெட்ரூமில் வந்து படுக்கிறது வந்து அநாதைக்கம் தானமா அது. தட்டுனா பட்டாங்க, ஒரு லேசாக தட்டுனா அவ்வளோதான். அடிச்சிருக்கீங்க, தட்டுனதா எங்க கிட்ட சொல்றீங்க. ஒரு தட்டத்தை இப்படிதாம்மா. நான் சொன்னேன் பெட்டில் இல்லாமல் வந்து படுக்காதீங்க, வந்தீங்கன்னா ஆளில் உட்காந்து பேசுங்க, பெட்டில் எல்லாம் வந்து படுக்கிறவெல்லாம் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த மேடம்க்கு முன்னாடி லெட்டர் எழுதி கொடுத்தாரு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இது எனக்கு பொறுக்கல. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது சார் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டதா எங்களுக்கு நியூஸ் வந்து. ஆசை வந்துமா, நான் வந்து பக்கத்தில் கோயில் இருக்குது, அத்திப்பட்டுன்னு ஒரு ஊர். அந்த கோயில் அம்மன் கோயில். அங்கே மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. அதை போய் மத்தியானம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன். ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. தன்னோட வளர்த்த பிள்ளைங்களும் தன்னோட மனைவியும் தன்னை கை விட்டுட்டாங்க, சாப்பிட்றது கூட வழி இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வாழ்க்கையில என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் முருகன், நான் அனும்பட்டிலேருந்து வரேம்மா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து எங்கள் பையன் வந்து என்னை விட்டு தனியாக போயிட்டான். என் இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டும் பொண்ணு பிள்ளைங்களாம் வளர்த்த பையன். நான் வளர்த்த பையன்தான் ரெண்டும். சொந்த பையன் இல்லைம்மா, அது வளர்த்த பையன்தான். இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ஊரை விட்டு இங்கே ஊருக்கு வந்து சின்ன பள்ளியில் கொண்டு வந்து இங்கே 600 வாடகைக்கு வீடு பார்த்து நான் வச்சு இங்கே கூட்டு வந்து வந்தேன். வந்து எல்லாரையும் படிக்க 2 பேர். கல்யாணம்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனோட இருந்தாங்க. அவங்கள வந்து அவங்க அப்பா வந்து எனக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாரு. மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு? ஆமாம், ரெஜிஸ்டர் பண்ணாவே அவங்க வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக உங்களோட மனைவி தான். ஆமாங்க. சரி, அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து இங்கே தான் படிக்க வச்சு நான் எப்போ 2000 கூப்பிட்டு வந்தேன். பையனெலாம் படிக்க, பொண்ணு +2 வரையும் படிக்க வச்சு அது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பையனுக்கும் படிக்க வச்சு அவன் ஐடியில் போய் வேலை செஞ்சான். இப்போ 2019 கல்யாணம் பண்ணியாச்சு பையனுக்கு. பையனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கன்னா, அந்த பொண்ணு வந்து 2 பேரும் மாமியார் மருமகள் 2 பேரும் டிஃபன் பண்ணுறாங்க. நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஃபன் பண்ணி முடிஞ்சது பிற்பாடு எங்கள் வீட்லேயும் நாங்களும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஒன்றா இருந்தீங்க? எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். உங்கள் மனைவி? ஆமாம். உங்கள் மனைவி பேர் என்ன? மலர்விழி. மலர்விழி. அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க அது பிரச்சனை பெருசாகி போயிடுச்சு. பையன் பேர்? ஜவஹர். ஜவஹர். ஆமாங்க. அப்புறம் வந்து இது சமைக்கும்போது சமைச்சு வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எங்கள் வீட்லேயும் நாங்களும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு அப்போ தான் ஃபஸ்ட்டு வீட்டில் சமைக்குது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி. ஆமாம். சமைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து தானாக எடுத்து வச்சு சாப்பிடுது. நான் இங்கே டிவி பார்த்துட்டு உட்காந்து நான் கேட்டேன், என்னம்மா ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா சாப்பாட்டுக்கு? இந்த வரீங்களா, சாப்பிட்றீங்களா, இல்லை சாப்பாடு எடுக்கவா, சாப்பிட்றீங்களா, வாங்க உட்காருங்கன்னா அதுவும் எதுவுமே சொல்லவே இல்லைம்மா. அது பாட்டில் எழுந்துச்சு வந்துச்சு, அது பாட்டில் சாப்பிட்டு உட்காந்துருக்குது. நான் கேட்டேன், நான் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாக்கி 2 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பையனும் இருக்கான், என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான். இவங்களும் இருக்காங்க, அந்த பையனோட அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் வந்து என்ன, ஏமா அது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நாங்கள் 2 பேரும் தானே இங்கே உட்காந்துருக்கோம், ஏன் ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ பாட்டில் சாப்பிட்டு என்ன அர்த்தம்? அது இப்படி தான் உங்கள் வீட்டில் வளர்த்தாங்களான்னு நான் தான் கேட்டேன். அதுலேருந்து இவங்க வந்து என்னை வந்து வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணோட அம்மா ஒரு தங்கச்சி 2 பேரும் இவங்களை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா பெட்டில் போய் படுத்துச்சு. நான் சொன்னேன் பெட்டில் இல்லாமல் வந்து படுக்காதீங்க, வந்தீங்கன்னா ஆளில் உட்காந்து பேசுங்க, பெட்டில் எல்லாம் வந்து படுக்கிறவெல்லாம் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன்? அது உங்க மருமகளோட சொந்த தங்கச்சி தானே? ஆமா 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 ஆமா. பெட்னு சொல்லிட்டு உரிமையா படுத்திருக்கலாம் இல்லையா? அது
பக்கத்தில் அந்த பையன் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. உங்க பையன்? ஆமாம், உட்காந்துருக்கான். இதுக்கு கால் மாட்டாருன்னு இந்த பொண்ணு படுத்து கிடந்துச்சு. நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க, வந்தீங்கன்னா ஆளில் உட்காந்து பேசுங்க, உள்ளெல்லாம் படுக்கிறதெல்லாம் வச்சுக்காதம்மா அப்படின்னா. இது சரின்ட்டு அதோட அது முடிஞ்சு போச்சு. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கன்னா, இந்த வீடு அங்கே தனியாக அங்கே இடம் வாங்கி நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம். வீடு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த அவங்க இருக்கிற வீட்டுக்கு நான் இருக்கிற அனுபவப்பட்டுக்கு 25 கிலோமீட்டர் தூரம். அப்போ கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ட்ரெயினுக்குன்னு எதுவுமே இல்லை, நான் பாட்டில் இங்கேயே கிடக்கிறேன், அனுபவத்திலே கிடக்கிறேன். அவங்க வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்கேன். இவங்க எல்லாம் ஒன்றா இங்கே இருக்காங்க. ஏன் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போயில்லையா? அப்புறம் என்னாச்சுங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ போன வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுங்கன்னா, இந்த வீட்டை டாக்குமெண்ட் அடித்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அதை நான் கேட்கறதுக்காக போனேன். ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் கேட்கறதுக்கு போனேன். அப்போ என்னாச்சுங்கன்னா, 3 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க. யார் 3 பேர்? மருமவ, பையன், எங்கள் வீட்டில் 3 பேர் சேர்ந்து என்னை அடித்து வெளில தள்ளி டாக்குமெண்ட்டை தூக்கி வெளில எரிஞ்சிட்டாங்க. எடுத்துட்டு போடா, அந்த பக்கமே வராதாடா. இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க எல்லாரும் ஒரே வீட்ல ஒண்ணா தானே இருந்தீங்க? அது கல்யாணத்துக்கு முன்ன வரலையும் இருந்தோம். எதனால பிரிஞ்சிங்க? நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுனால அவங்க தனியா போயிட்டாங்களா? அவங்க தனியா இல்ல, அந்த பையன் வந்து ஐடில வேலை செய்யறதுனால அந்த வில்லேஜ் பக்கம் அவன் வர முடியல. கம்பெனியோடைய சிஸ்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. கார் வந்து சிட்டி பக்கத்துலயே தங்கியிருக்கான் அவன். நான் மட்டும்தான் தூரத்துல அங்க இருக்கேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அங்க போனதே. நீங்களா போயிட்டீங்க? நான் அங்க போயிட்டேன், அங்கேயே தங்கிட்டேன். நானே அங்கேயே தங்கிட்டேன், இங்க வரக்கூடாதுன்ட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை அடித்து வெளில தள்ளிட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தோன்னா நான் வீட்டுக்கு போயிட்டேன். இவங்க பொழுது விடிஞ்சு காலையில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சாத்தாங்காடு 1 கிலோமீட்டர் சத்தியமூர்த்தி நகர்லேருந்து பக்கத்தில் ஸ்டேஷனு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதுமாரி என்னை வந்து அறுவாடத்தில் என்னை வெட்ட வந்துட்டான் எங்கள் வீட்டுக்காரன். இன்னும் அந்த பொண்ணு, அந்த பையன், இவங்க 3 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் வீட்டில் இருக்கிறேன். எனக்கு 10 மணிக்கு அவங்க சங்கருங்கிற எனக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. எப்போ உன் பேர் முருகனா, எங்கே அனும்பட்டில் இருக்க, நீங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. அப்புறம் மச்சா நாள் நான் காலையில் போனேன். இவங்க அன்னைக்கு எதுக்காக இவங்க 3 பேர் அங்கே போயிருக்காங்கன்னா, இவங்க வந்து விவகாரத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்துருக்காங்க. ஆமாம், எனக்கும் அவங்களுக்கும். உங்களுக்கு மலர்விழிக்கும்? ஆமா. நான் எனக்கு பையனோட வைஃப் கூட தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு உங்க மனைவி கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா, இல்ல நல்லதான் சுமூகமா தான் வாழ்க்கை போச்சா? சுமூகதான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து தான் இதுக்கு எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி இவனையும் அந்த பையனை வந்து ஒரு மாவா பிசைஞ்சு என்னை விட்டு அப்படி பிரிச்சுட்டாங்க, பொம்மையாக்கிட்டாங்க அந்த பையனை. அவங்க பிரிச்சுட்டாங்கன்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க, தங்கச்சி. ஆமா ஆமா. அவங்கள நீங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கட்டல்ல உட்கார கூடாது அப்படிலாம் பேச, கண்டிப்பா இந்த பொண்ணு கஷ்டமா தானே இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கூட பிறந்து வளர்ந்த தங்கச்சி. அவங்களோட இருந்தாலும் பெட்ரூம்ல வந்து படுக்கிறது வந்து அநாகரிகம் தானமா. அது ஹால்ல வந்து உட்காந்து பேசுங்க, உட்காந்துருங்க. அக்கா வீட்டுல உரிமையா படுக்கிறது அநாகரிகம் அப்படின்னு எங்க பக்கத்துல அந்த மாதிரிலாம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காதுமா. என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு எங்கள் பொண்ணை நான் கட்டி கொடுத்தேன். என் பொண்ணு நானும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க போய் அந்த அந்த பெட்ரூமில் படுக்கலாமா? இப்போ அம்மாவே போயிட்டு அந்த பெட்ல படுக்க கூடாதுன்றீங்களா? அப்படி இல்லைம்மா, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மா கூட அந்த பெட்ரூமில் தான் படுத்துருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்தா ஹால்ல நீங்க எல்லாம் இருப்பீங்க. இல்லைங்கம்மா, ஹால் ஒன்று இருக்குதும்மா. அம்மா, ஹால் ஒன்று இருக்குதுமா. 10க்கு 15 ஹால் ஒன்று இருக்கு. அந்தாண்ட ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூம்ல படுக்கலாம், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில படுத்துருக்காங்க, அவங்க கூட படுக்கலாம், இல்லை அந்தாண்ட ரூம் இருக்கு அங்கே படுக்கலாம். பொண்ணு கூட இருக்கணும்னு தானே அம்மாவும் சரி. இல்லைம்மா, நைட்ல வந்து பையன் மேலே படுத்துருக்கான், பெட்ரூம்ல மேலே பெட்ல பையன் படுத்துருக்கான். நான் அப்போ வந்து 8 மணிக்கு தான் அப்போ நான் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் எட்டி பார்த்தேன். அப்போதான் எனக்கு அது தெரிஞ்சுது, இல்லைன்னா எனக்கு அது தெரிய போகிறதே இல்லை. சரி, எனக்கே தூக்கி வாரி போடுச்சு. பெட்ரூமில் போய் எந்த காலத்தில் பொண்ணுடைய பெட்ரூமில் ஆய்காரங்க எந்த காலத்தில் யார் வீட்டில் படுத்துக்க நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு உள்ள வயசாச்சு, நான் பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு பார்க்குறேன் இவங்க பெட்ரூமில் படுத்துருக்காங்க. என்னுடைய குரல் கேட்டு இவங்க எழுந்திரிச்சு
இப்போ சாப்பாடுலாம் அவங்க பொண்ணு ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. எங்கே போனாங்களோ போயிட்டாங்க அவங்க. அப்புறம் இவங்களை நான் கேட்டேன், மாமியாரா இருந்தாலுமே பையன் வயசு தானே, நீங்க ஏன் அந்த தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? தப்பான கண்ணோட்டம் இல்லைம்மா. மருமகளோட அம்மா வந்துட்டு உங்க பையனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி தானே? அம்மா மாரி தான். அக்கா அம்மா வராது, அக்கா வரும் கூட பார்த்தா அக்கா மாரி. அந்த ஆமா, அது முறை அப்படிதான் வரும். அது பையனும் அப்படி பாத்திருக்க மாட்டாங்க, அவங்களும் அப்படி பாத்திருக்க மாட்டாங்க. இன்னொன்னு இதுல எனக்கு புரியல, நீங்க ஏன் ஒரு விஷயத்த வந்துட்டு சாதாரணமா இருக்க விஷயத்த நீங்க ஏன் தப்பா இது நான் இதை யாருகிட்டயுமே இதுவரை நான் கேட்கவும் இல்லை, கேட்கல. ஆனா இந்த மாதிரி நீங்க சொல்றத வச்சு பாத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க கேட்டது கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம் இல்லையா? ஒண்ணுமே இல்லாதது. இதை நான் என் பையன்கிட்ட கேட்கல, அவங்க கிட்டையும் கேட்கல, எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட தான் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வராங்களே, வீட்லேருந்து ஒன்று பார்க்கறதுக்கு வராங்க, அது வேலை செய்யும். ஏதோ பொண்ணுங்களை கட்டி கொடுத்தா ஒரு நாளைக்கு வந்து பார்ப்பாங்க, 2 நாளைக்கு வந்து பார்ப்பாங்க, இல்லை ஒரு நாளைக்கு தங்கியிருப்பாங்க, 2 நாளைக்கு தங்கியிருப்பாங்க, வருஷம் பூராமல் வந்து தங்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படிமா அது? இதுக்காக தான் என்னை அந்த வீட்டில் வைக்கல அவங்க. இவன் இருந்தான்னாக்கா நம்ம வீட்டிலலாம் நம்ம அக்கா தங்கச்சி வர முடியாது, நம்ம சொந்தக்காரங்க வர முடியாது. வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாங்களா? அங்கே தான் இருக்காங்க. அதான் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. அவங்க தான் நைட்டில் பண்ணுறது வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே நைட்டில் படுத்துருக்காங்கன்னா, நான் பார்த்தது அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான். இது மற்றவங்களே கேட்டால் தான் தெரியும் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரியாதுமா, நான் தான் அங்கே இல்லையே. இதில் இன்னொன்று என்ன ஆச்சுன்னம்மா, அந்த என்ன அடித்து டாக்குமெண்ட் அடித்து வெளில போட்டாங்க பாரு, என்ன தள்ளி விட்டாங்களே வெளில அடிச்சு, இது நான் எடுத்துட்டு போயிட்டேன். இந்த விஷயம் எதுக்காக டாக்குமெண்ட் புடுங்குற அளவுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு உங்க பையனுக்கு நடுவுல? பையனுக்கு நடுவில் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு இந்த டாக்குமெண்ட்டு அங்கே கையில் இருந்தால் தான் யாரா வாடகைக்கு வர்றவங்க கூட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்கள் சொந்த வீடா இல்லை நீங்களும் வாடகைக்கு இருந்துக்கிட்டு என்ன இன்னொருத்தன்ட்ட வாடகைக்கு விட்றீங்களா, அந்தமாரி கேட்குறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுங்க. ஏன்னா பையன் கிரையப்பத்திரம் எனக்கு எழுதி கொடுத்தான், ஒரு லோன் வாங்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டான். அதுக்காகத்தான் நான் சரி இது கையில் இருக்கட்டும், வர்றவங்கள்ட்ட காட்டினா தான் நம்ம மேலே அந்த காசை வச்சு மேலே ஒரு கொட்டா போட்டுக்கிட்டு நம்ம மேலே தங்கிக்கலாம், வர்றவங்களை கீழே வச்சா ஒரு 4-5 வாடகை கொடுப்பாங்கன்ட்டு தான் நான் போய் கேட்கறதுக்கு போனேன். அதுக்கு அவ்வளவு அலம்பல் பண்ணி அடித்து வெளில தள்ளி டாக்குமெண்ட் தூக்கி வெளில போயிட்டாங்க. நானும் போயிட்டேன். இவங்க மக்கியனாலே ஸ்டேஷனுக்கு பொழுதுபடி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட வந்துட்டான். நான் எப்படிமா இங்கேருந்து ட்ரெயின் ஏறி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அவங்க வீட்டுக்கு நான் அருவாள் தூக்கிட்டு போக முடியும்? ஒரு கதை கட்டி அந்த இத்தனைக்கும் அந்த பொண்ணு அந்த பையன் அவங்க அம்மா 3 பேர் சேர்ந்து ஸ்டேஷனில் போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நாங்களும் அங்கே போக மாட்டோம், அப்படி உள்ள நீங்கள் திரும்ப டாக்குமெண்ட் அடித்து பிடிங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த வீடு யாரு கட்டினது? 2 பேரும் தான் சேர்ந்து கட்டணும், நான் என் பையனும். நானும் காசு போட்டேன், அந்த பையனும் காசு போட்டான். நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் டிரைவராக இருந்தேம்மா. இப்போ செய்றீங்களா? இப்போ இல்லைம்மா. இப்போ நீங்க சாப்பிட்றது இல்லை உங்களோட செலவுக்கெல்லாம் யார் காசு தரா? காசு நான் பக்கத்தில் கோயில் இருக்குது, அத்திப்பட்டுன்னு ஒரு ஊர். அந்த கோயில் அம்மன் கோயில், அங்கே மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. அதை போய் மத்தியானம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன். அப்புறம் 10 ரூபா 20 ரூபா இருந்தாக்கா அம்மா வீட்டில் பக்கத்தில் இருக்குது அம்மா உணவகம், அங்கே போய் கோயிலில் போடாத அன்றைக்கி லேட் ஆகி போச்சுன்னா போட மாட்டாங்க. அந்த டைமிங் மட்டும்தான் ஒரு 10-20 பேர் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே போனால் கிடைக்காது. அதனால அம்மா ஹோட்டலில் போய்ட்டு 5-5 10 ரூபா 2 சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து அங்கே வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுப்பேன். காசு மர்மம் பக்கத்துலேயே 1 கிலோமீட்டரில் மர்மம் இருக்கார். அவர் வேலைக்கு போகும்போது என்னை பார்த்தாருன்னா 100-200 காசு கொடுத்துட்டு போவார், அதை வச்சு சாப்பிட்டுப்பேன். இப்போ உங்க பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த வளர்ப்பு பொண்ணு, அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க? பேச மாட்டாங்க. இவங்க ஆரம்பத்திலேயே இந்த பையன்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்டே ஆரம்பத்திலே இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க உங்க அப்பா கிடையாது, நான் ஒரு கார்டின் அவங்களுக்கு உழைச்சி 2 பேரும் கரை சேர்க்கறதுக்கு நான் ஒரு கார்டினா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கு என்ன வயசு குழந்தைங்களுக்கு? நீங்க கல்யாணம் பண்ணும்போது 5 வயசு, 1 10 வயசு. அந்த பொண்ணுக்கு ஒரு 10 வயசு, பையனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். நீங்க ஆனா மனமாற சம்மதிச்சு தானே அந்த குழந்தைங்களை உங்க குழந்தையா ஏத்துக்கிட்டீங்க? ஆமாம். சரி, இப்ப என்ன எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? இப்போ நம்ம எனக்கு அந்த டாக்குமெண்ட்டு வேணும்.
என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க. அந்த மருமக பொண்ணு தான் நமக்கு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நமக்கு மருமக பொண்ணு. மருமகங்கிறது அப்புறம் பொண்ணு, மருமக பொண்ணு. அது வந்து எழுதி கொடுக்குது, இவர் வீட்டுக்கு வரக்கூடாது. ஸ்டேஷனில் எழுதி, எனக்கு எழுத தெரியாது. ஸ்டேஷனில் வந்து ஒரு ரைட்டர் அம்மா என்கிட்ட அவங்க எழுதி கொடுத்தாங்க, எனக்கு கைது போட சொன்னாங்க. எப்போ அவங்க சொன்னாங்க, நீ இனிமே அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாதப்பா, அவங்களும் அங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் எழுதி கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அடித்து டாக்குமெண்ட் அடித்து பிடிங்க திரும்பவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எதனால டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு தெரியலம்மா. இப்போ கொலை மிரட்டல் விடுறாங்க, வீட்டை விட்டு எங்கன்னா போ, எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கா, ராத்திரிலாம் தூங்க விடுறது கிடையாது, திட்டுறது, லைட்டு கிட்டலாம் கிடையாது. அந்த பக்கம் ஒரே இருட்டு, காடு, வேலிக்காத்தான் காடு, முள்ளுக்காடு, யார் வந்து நின்னாலும் கூட தெரியாது. திட்டுற சத்தம் தான் கேட்க, ஆள் மூஞ்சி தெரியாது. வெளியிலையும் ஒரே வீடு, பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கு ஒரு வீடு, இந்த பக்கம் 50 அடிக்கு ஒரு வீடு, பக்கத்தான் சுற்றிலாம் வீடு கிடையாது. தெரு தான். தெரு வந்தால் இந்த வீடு வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கணும், ஒரு 10-20 அடிக்கு உள்ளே இருக்குது. சத்தம் போட்டால் கூட காதில் உள்ளது யாருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஓகே, பசங்க தப்பு பண்ணா கேட்கறது கரெக்ட் தான். ஒரு அம்மா அப்பாவா இருந்துட்டு தப்பு பண்ணா கேட்கறது கரெக்ட். ஆனாலும் மருமகளோட அம்மாவோ தங்கச்சியோ இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பொண்ணு கூட அவங்க இருக்கணும், சகஜமா பேசணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்க அந்த இடத்துல வந்துட்டு நீங்க போயிட்டு தலையிட்டது கொஞ்சம் அதிகம்தானோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அவங்க ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு நீங்க தலையிட்டு இருந்தீங்கன்னா அது வேற விஷயம். பட் பொண்ணோட ரூம்ல இருக்கிறாங்க, அதுவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதையே தப்பா பாக்குறது அப்படின்றது கொஞ்சம். ஏன்னா இதை வந்து நான் பார்த்ததே கிடையாதுமா, இந்த மாரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. மருமகனும் பொண்ணும் படுத்துருக்க பெட்ரூமில் வந்து மாமியாக்காரங்க வந்து படுத்துக்கிறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. அதனால தான் எனக்கு வந்து அது அறுவல் பார்த்து கீழே தான் படுத்துருந்தாங்க, அதான் மேலே பையன் படுத்துருந்தான். இதுதான் நான் பார்த்தது. அன்றைக்கி ஒரு நாள் தான், ஒரு 10 நிமிஷம் தான் நான் பார்த்தது. இது எவ்வளோ நாள் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அவங்க எவ்வளோ நாளாக படுத்துருக்காங்க எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு சம்பவம் சொன்னோம்மா, அதான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்களா, இவங்க வந்து இந்த கணக்கு ஒன்று எழுதி கொடுக்க சொல்லி ஒரு டிப்பர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணது பாக்கி பேலன்ஸ் இவ்வளோ வருதுமான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கணக்கை எழுதி கொடுமான்னா அவங்க கணக்கை எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்ததை கொண்டு போய் நான் ஆஃபீஸில் காட்டின உடனே இது கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு. அது தப்பாக இருந்த உடனே திரும்ப கொண்டு வந்து காட்டினேன், ஏமா இதை கூட கொஞ்சம் நல்லா எழுதி கொடுக்க கூடாதா, அந்த சூப்பர் சார் என்னை பற்றி திட்டுறானே, இது செஞ்சு சரியாதுங்கிறதுக்கு, இல்லைன்னா நான் எதுக்கு பிடிக்கலன்னா நீ வேற எங்கன்னா போய் எழுதிக்க அப்படின்ட்டாங்க. சட்டுன்னு பட்டான்னு ஒரு லேசாக தட்டினா, அவ்வளோதான். எங்க மனைவிய. ஆமாம், அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தட்டத்தை இப்படிதாம்மா, இவ்வளோ சத்தம் தான் கூட கேட்கும். ஆமாம், பட்ட கை வச்சது தான். ஒரே ஒரு அடி அப்படி தட்டினா அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல ஆளை காணும், வீட்டை சுற்றி பார்க்கலாம், ஆளை காணும். நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் வீட்டில் உட்காந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆட்டோவில் போலீஸ்காரனை கூப்பிட்டுட்டு வரேன். அப்படின்றதுக்காக யாராவது அடிப்பாங்களா? அவங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதா அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா, கையெழுத்து சரியில்லை அப்படின்றதுக்காக. கையெழுத்து சரியில்லைங்கிறதுக்காக இல்லைம்மா, அந்த கணக்கு சரியில்லைங்கிறதுக்காக தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்க. அது நான் சொன்னேன், கொஞ்சம் தப்பாக எழுதி கொடுத்துருக்கேம்மா, திட்டுறானே பிடிச்சி அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்குலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற யார்கிட்ட போய் எழுதிக்கிட்டாங்க. அது எதுக்கு நான் ஒரு அடிமுட்டாள் வந்து உன்னை படித்த பொண்ணை ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூஸாக இருக்கட்டுமே தானே அந்த டயத்தில் அது என் மனசு தோணிச்சு நான் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணிட்டு கரெக்டாக என்ன தேவையில்லை இருந்தாக்கா வேற எங்கன்னா போய் எழுதிங்க. விஷயத்தையும் பொறுமையா நீங்க கையாண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்குமோ? பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. என்னை பொறுத்தவரை பிரச்சனை என்கிட்ட இல்லம்மா. எப்போதுமே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. நான் உங்களோட வயசு சின்ன பொண்ணு தான், பட் நான் சொல்றேன்றதுக்காக தப்பா எடுத்துக்காதீங்க. சில விஷயம் வந்துட்டு அதுதான், ஒரு சின்ன சின்ன விஷயத்த அத சில விஷயங்கள் அப்படியே கண்டுக்காம கடந்து போயிட்டாவே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். நம்ம சின்னதெல்லாம் போயிட்டு நோண்டிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல இப்படிதான் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிட்டு வந்து நிற்கும்.
உங்களுக்கு நடந்தது எல்லாமே சாதாரண ஒரு விஷயம், சாதாரணமா நடக்கிறது. அத நீங்க வந்துட்டு இல்லம்மா பெருசா ஆக்கி பெரிய பிரச்சனையை ஆக்கி அவங்கள இந்த முடிவை எடுக்க வச்சது நீங்க தானோ அப்படின்னு தோணுது. நானும் எனக்கு ஓரளவு அறிவு இருக்குதுமா, இல்லைன்னா இருக்குமா. இல்லம்மா சொல்றேன் கேளுங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன சின்ன அந்த முன்கோபம் எல்லாம் வருது இல்லையா? இல்லம்மா அந்த அளவுக்கு எனக்கு வராதுமா. இல்ல இப்போ நீங்க சொன்ன 1-2 விஷயத்த வச்சு எனக்கு புரிஞ்சது சொல்றேன். அந்த விஷயம்லாம் நீங்க கோவப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அந்த விஷயம்லாம் அப்படியே நீங்க கடந்து போக வேண்டிய விஷயம். சரிம்மா. அத பார்த்து நீங்க கோவப்பட்டு நீங்க கேட்டு இல்ல நீங்க தட்டுனா கூட தட்டக்கூடிய விஷயம் கூட கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அவங்க போட்டு கொடுத்திருக்காங்க. ஏமா இன்னொன்னு செஞ்சிருக்கலாம்லமா. தப்பா பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க அத போயிட்டு அடிக்கிறதுன்றது அது ஏத்துக்க முடியாது. தப்புதான். சரி அந்த டயத்துல அது திடீர்னு அந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துட்டு திடீர்னு தட்டுனா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சரி கொடுங்க நான் வேற ஒண்ணு எழுதி கரெக்டா பார்த்து எழுதி தரேன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. கோவம் தான் வரும். அடிய வாங்கிட்டு சரிம்மா அடிய வாங்கிட்டு சரி கொடுங்க நான் மறுபடியும் பண்ணி தரேன் இல்ல இந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை சொல்லிருக்கேன், வேற எங்கன்னா போய் எழுதின்னு சொன்னா அது எப்படி அப்புறம் அப்ப நமக்கு என்னம்மா மரியாதை இருக்குது? அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை நீ சரி கொடுங்க நான் வேற எழுதி தரேன்னு சொன்னா நீ வந்து பட்டுன்னு வந்து நீ எங்கன்னா போய் எழுதி கொண்டு கொடு போய் அப்படின்னா அது என்னம்மா அது? ஏன் அவங்களே சொல்லாம ஒருத்தவங்க நமக்கு பதில் சொல்றாங்கன்னா நம்ம கேள்வி கேட்கிற விதம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த கேள்வி கேட்கிற விதத்தை பொறுத்துதான் நமக்கு கிடைக்கிற பதிலும் வரும். நம்ம அமைதியா கேட்டா நமக்கு அமைதியா பதில் வரும், நம்ம கோவமா கேட்டா கோவமா தான் பதில் வரும். சரி அது வரட்டுமா, நான் வானான்னு சொல்ல வரட்டும். நான் என்ன சொல்கிறேன், சரி இப்போ உனக்கு சண்டை 2 நிமிஷம் சண்டை வந்து அடிச்சுட்டவன் கம்முனே நீ வீட்டில் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், இல்லை சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை நான் பண்ணுற ஒரு படம் நீ நார்மலாக ஆகிக்கலாம், அது வேறு விஷயம். நீ 5-10 நிமிஷத்தில் நீ ஆட்டோ பிடிச்சி போய் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டு கூட ஒரு போலீஸ்காரங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். இல்லம்மா உங்க மனைவி கிட்டே உங்க பையன் கிட்டே இப்ப பேசி பார்க்கலாம், அவங்க என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால டாக்குமெண்ட் அவங்க பிடிங்க வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பேசி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லணும்னு தோணுது, நீங்க கொஞ்சம் வந்துட்டு உங்களுடைய கோபத்தை வந்துட்டு குறைச்சிட்டு கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லா இருந்திருக்கலாமோ, இந்த பிரச்சனை வந்திருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் சொன்னேன் உங்க வைஃப் கிட்டையும் உங்க பையன் கிட்டே பேசலாம். இப்போ உங்க மனைவி போன் எடுக்கல, ஏதாவது வேலை நானே என்னம்மா ஏதாவது வேலை செய்யறாங்களா அவங்க? இல்லம்மா வயசாயிடுச்சு, ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் தான் இருப்பாங்க? வீட்டில் தாம்மா இருப்பாங்க, எங்கே இருக்காங்கன்னா எனக்கு தெரியாதும்மா. இப்போ கடைசி எப்போ பேசுனீங்க? அதாம்மா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. சுத்தமாக சாப்பாடு காசே கிடையாது, நடக்கூட முடியல, உடம்பு ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. சரி வீட்டை ரீசெட் பண்ணி கொடுத்துடலான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே படப்படன்னு வந்துடுது. சரி ஏதாவது ஆயிடுமோ என்னமோ நினச்சிக்கிட்டு ரீசெட் பண்ணி கொடுத்துடலான்ட்டு போனேன். அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு பையன்கிட்ட நம்பர் கொடுத்து பேசுப்பா, மெசேஜ் கொடுப்பா அந்த பையனுக்கு, இதுமாரி உங்கள் அப்பாவால் முடியல வந்து இதுமாதிரி ரீசெக்ஷன் பண்ணி கொடுத்துடலான்ட்டு கூப்பிட்றாரு, வாங்க பண்ணு. அந்த பையன்ட்டு என்கிட்ட பேச மாட்டான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், 2 பேருமே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா அதுக்கப்புறம் போயிட்டு நானே போயிட்டு ஒரு சாயந்தரம் 5 மணிலேருந்து அந்த ஸ்கூல் வாசலில் உட்காந்துருக்கேன். ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு அன்றைக்கி வரல, உடம்பு முடியல. அப்புறம் இந்த அந்த பையன் ஃபோன் நம்பர் வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து இதுமாரி பேசுப்பா, அதேமாரி அங்கே அவங்க அப்பா முடியாத இங்கே படுத்து கிடக்கிறாரு, வந்து கூப்பிட்டு போங்கன்னு அந்த வேற ஒரு ஃபோனில் கொடுத்து பேச சொன்னேன். அந்த பையன் வேலையில் இருந்தான் போல இருக்கு. சரி அங்கேயே இருக்கட்டுங்க, அம்மா வர சொல்கிறேன்னு சொன்னான். நானும் 10 மணியாவிலேருந்து பார்க்குறேன், யாருமே வரலம்மா. அப்புறம் வேற ஒரு ஆள் ஆட்டோவில் ஏற்றி அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டாந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பசியோடு அன்றைக்கி தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் வீட்டை மாற்றிட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு இப்போ எனக்கு தெரியாது. அந்த ஊரில் எத்தனை 26 வருஷம் அந்த ஊரில் அந்த ஏரியாவில் கொடி இருக்கும். 600 ரூபாய்க்கு அந்த ஊருக்கு கொடி வந்தோம். சின்ன சின்ன பிள்ளைங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஹலோ ஜவஹர். சொல்லுங்க. ஜவஹர், நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம், தேர்வு நிகழ்ச்சியில இருந்து. சொல்லுங்க. இங்க உங்க அப்பா முருகன் வந்திருக்காரு. ஓகே மேடம். என்ன பிரச்சனை அப்பா உங்களுக்கும் அவருக்கும்? இல்ல என்னன்னு புரியலையே, எதுக்கு என்னவா? இல்ல அவருக்கு இப்ப என்னன்னா 3 மாசமா சாப்பிடறதுக்கு கூட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு.
அவருக்கு ஆபரேஷன் பண்ணதுனால அப்படின்னு அவரு சொன்னாருங்களா? ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? அப்பண்டிஸ் ஆபரேஷன் முன்னாடியே பண்ணது வலிக்குது, அதனால என்னால 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதா சொல்லுங்க. ஆமா ஆமா. வலிக்குதா இப்போ? சரி, ஓகே, பரவாயில்ல மேடம். நாங்க நிறைய இந்த மாதிரி பாத்துட்டோம் ஏற்கனவே. வந்து இல்ல இல்ல ஜவஹர், நான் உங்க மேல ஜவஹர் ஒரு நிமிஷம், நான் உங்க மேல தப்பு சொல்லவே இல்ல. நீங்க அத புரிஞ்சுட்டு பேசுங்க. நான் இவர்கிட்ட தான் சொன்னேன். அவரு நிறைய இடத்துல வந்துட்டு கோபப்பட்டிருக்காரு, அதெல்லாம் தப்பான இடத்துலதான் கோபப்பட்டிருக்காரு. நாங்க அவர்கிட்டயே பேசணும். கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் கோபப்பட்டிருக்காரு சொன்னாருங்களா? இல்ல இல்ல, அத பத்தி எதுவும் சொல்லல. சரி, பரவாயில்ல. ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு நாங்க எல்லாரும் அடிச்சு கொடுமைப்படுத்துறத, நான் புள்ளையே இல்ல, நான் யாருக்கோ பிறந்தேன் அப்படின்னு கலெக்டர் ஆபீஸ்ல அந்த மேடம்க்கு முன்னாடி லெட்டர் எழுதி கொடுத்தாரு. இவரு யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு பொறுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னொன்னு சொன்னாரு, நாங்க நைட்டா வந்து வீட்டை அடிச்சு உடச்சி கொளுத்திடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல ஒரே அழுத. அதுக்கப்புறம் அவங்க இவங்க ஏதோ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு, திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப என்னதான் நாங்க நிறைய வந்து இவரால டிஸ்டர்ப் ஆயிட்டோம். அவரு கூட கொஞ்சம் என்ன சொல்றது, நிறைய வந்து பட்டாச்சு. அதனாலதான் கொஞ்சம் தனியா இருக்கலாம்னு சொல்லி நாங்க வந்து வேற வீடு பார்த்துட்டு மாறி வந்துட்டோம். சரிங்களா? இப்ப வந்து எங்களை எதுக்காக அவரு தேடுறாரு, எங்க கூட ரொம்ப பாசமா இருக்கணும்னு நினைக்கிறாரம்மா? இல்ல, அதான் கேட்டேன். இப்போ நீங்க அவங்க கூட ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம அமைதியா இருப்பீங்களா? ஐயோ மேம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த கேஸ் போயிருக்கு, கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கு, சேனல்ல போயிட்டு எங்க உட்காந்தாரு, எங்கேயோ போயிட்டாரு. அவங்க வந்து இது ஏற்கனவே இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது சார் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாதான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அப்படியா? அம்மா அது வரைக்கும் அவர் கூட தான் இருந்தாங்க. அந்த 8 மாசம் போலீஸ்காரங்க விட்டு அடிக்க விட்டு செருப்ப கட்டி அடிச்சுட்டு அம்மா என் கூட வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கல்யாணம் ஆச்சா? அதான் அந்த 8 மாசம் தனியா அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சாங்க பாருங்க. என்னால குடும்பம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் கூட வந்துட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆயிருக்கு. அதனாலதான் வந்து நாங்க தனியா வந்தோம். இப்ப என்ன வேணும்னு அவரு கேக்குறாரு. கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அவர் அடிச்சு புடுங்கிட்டு போயிட்டீங்களா? அடிச்சு புடுங்கிட்டு போயிட்டாங்களாமா? ஆமா. யார் புடுங்கிட்டு போனதுன்னு சொன்னாருங்களா? அடியால் ஏதாவது வச்சு புடுங்கிட்டு போனோமா? இல்ல இல்ல, நீங்களாம் தான் வந்துட்டு அவர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கி போயிட்டீங்க. நீங்களும் அவரு என்ன பண்ண போறாரு அந்த டாக்குமெண்ட் வச்சு சாரு? இப்போ எனக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அந்த வீட்டை வாடகைக்கு அவர் இருக்கிறது சொந்த வீடு, நான் கட்டின வீடு, என் கால்ல விழுந்து அவரு பேர்ல எழுதி வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன வெளியே தோர்த்திட்டாரு, அப்புறம் என் ஃபேமிலிய வெளியே தோர்த்திட்டாரு, அப்புறம் எங்க அம்மாவையும் வெளியே தோர்த்திட்டாரு. இப்ப சார் மட்டும்தான் அங்க இருக்காரு. நானும் என் ஒய்ஃபு குழந்தையோட ஒரு தடவை அந்த வீட்டுக்குள்ள போலான்னு போனோம். காலை உள்ள வச்சுதான் வெட்டிடுதான் அப்படின்ட்டு. இது என்னுடைய வீடு, நான் சாகுற வரைக்கும் இங்கதான் இருப்பேன், இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டாரு. அதனால அவர் மூஞ்சில முழிக்க வேண்டாம்னு நாங்க தனியா இருக்கோம். இப்ப சாருக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வேணுமாம்மா? இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கல்லம்மா. இல்ல, நீங்க இவ்ளோ பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் பண்ணாத மாதிரி வந்து. அதாவதுமா இல்ல இல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க 2வது கல்யாணம் பண்ணதா சொல்றாருல்ல, அது உண்மையா பொய்யா? அது உண்மைதான்மா, நான் இல்லையே நான் சொல்லல. இவங்க பண்ண டார்ச்சரா 8 மாசம் 9 மாசம் என்ன உள்ள விடவே இல்லை. நான் வெளியில வேலை செய்யற இடத்துல அதான்மா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த கணக்கை எழுதி கொடுக்கறதுக்கு லெசா தட்டுதான்னு சொல்லிட்டு போய் போலீஸ்காரங்களை போய் கூட்டுட்டு வந்துட்டு என்னை கூட்டுட்டு போய் நிற்க வச்சு அடிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. அதோட நான் 1 வருஷம் நான் வீட்டு பக்கமே எனக்கு சேர்க்கவே இல்லை. 3வது தெருவில் குடியிருந்தேன்.
தனியா அதனால வீடு. இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாம்மா. இப்ப நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? அவங்க நான் இப்ப நீங்க கேட்கவே அவங்கள இல்லையம்மா அதை அடிச்சு அவங்க பத்தி. கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, நான் கேட்கவே நீங்க இவ்வளவு இல்லையம்மா. பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் இந்த 8 மாசத்துக்குள்ள பண்ணிருந்தா நீங்க திரும்ப அவங்களை ஏத்துப்பீங்களா? ஏம்மா நான் பக்கத்துல தானே நான் இருந்தேன். கேட்கறது மட்டும் சொல்லுங்க. அதே அந்த 8 மாசம் தான் இந்த பிரச்சனைனால அவங்க இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? நான் அது எப்படிம்மா ஆகும் அது? நான் அதுதான் கேக்குறேன். ஏம்மா அப்புறம் அது எப்படி நான் நீங்க ஒரு கல்யாணம் வேலை பண்ண செய்யற மாட்டா அவங்க எப்படி இடத்துல ஏத்துப்பாங்க? நான் வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு நான் போய் எனக்கு எல்லாரும் என்னை அசிங்கமா திட்டினாங்கல்ல. நான் 3வது தெருல தானே குடியிருந்தான். 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சாது அப்பா போய் கூட்டு வாப்பா இதை தானே இருக்காரு நீங்க பக்கத்துல. கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இந்த பையன் வந்துட்டு என் பையன் இல்ல யாருக்கோ பிறந்தவங்கன்னு இது பண்ணா எந்த பையனால இதை ஏத்துக்க முடியும்? ஏம்மா இவங்க எல்லாத்தையும் ஏம்மா அக்செப்ட் பண்ணி தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க குழந்தையா இருக்கும் போது. எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. நார்மலா தான் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில நார்மலா நீங்க ஆயிடுச்சு. தானே எழுதி கொடுத்திருக்கீங்க அப்ப இவர் உங்க பையனே இல்லன்னு. நான் எழுதி கொடுக்கலாமா? அவங்க தாம்மா ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தது. நானும் என் பைத்திய வர பார்க்க கலெக்டர் கூடாது ஆபீஸ்ல நான் நீங்க எழுதி சொல்லுவேன். கொடுத்ததா சொன்னது? அதெல்லாம் சும்மாம்மா. அவங்க சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் நானா இப்ப பைத்திய பார்க்க கூடாது நான் எழுதி வரக்கூடாதுன்னு இப்ப சொல்லுவேன். ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்களா? அவங்க யாரு? அவங்க வந்து திருப்பூர்ல இருக்காங்கம்மா. அவங்க என்னாச்சா? எதனால பிரிஞ்சீங்க? அது வந்து அவங்க அங்கேயே இருக்கா. அவங்க சொந்தக்காரங்களாம் அங்கேயே இருக்காங்க. இப்ப வரது இல்லம்மா. அவங்களாம் வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வயசாகி போச்சுன்னு இனிமே சம்பாதிச்சு அவங்க கொடுக்கணும். விட்டுட்டு போனதால மறுபடியும் இவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறீங்களா? இல்ல இவங்க இல்ல இந்த இவங்கள வீடு மட்டும் கிடைச்சா போதும்னு வந்திருக்கீங்க? வீட்டு மட்டும் கிடைச்சா மட்டும் அவங்க வீடு தான் இல்லைன்னு நான் சொல்ல. வாடகைக்கு இப்ப நீங்க இருந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கட்டினதா நீங்க சொன்னீங்க. ஆமா. இப்ப உங்க பையன் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காரு. யாரு கட்டினது? 2 பேருமே தான். நானும் காசு போட்டிருக்கேன். அந்த பையனும் காசு போட்டிருக்கேன். நானும் 4 லட்ச ரூபாய் காசு போட்டிருக்கேன். அந்த பையனும் சம்பாதிச்சு காசு போட்டிருக்கேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் அவரு காசு போட்டு கட்டின வீட்டுல அவரு பொண்டாட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது காலை வெட்டிடுவேன்னு சொல்லலாமா? ஏமா திரும்பியே பார்க்காதவங்க என்ன எப்படிமா சொல்லாமா? ஆத்தத்தை திட்டதானமா செய்வேன். பக்கத்துல வந்து இறங்கி ட்ரெயில விட்டு இறங்கினவங்களே 100 மீட்டர்ல அந்த வீடு தெரியும். பையனே இல்லன்னு எழுதி கொடுத்திருக்கீங்க. அவங்க அம்மாவை விட்டுட்டு நீங்க இன்னொரு கல்யாணமும் சண்டை போட்ட டைம்ல பண்ணிருக்கீங்க. ஆமா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எப்படி உங்களை மன்னிச்சு 8 ஏத்துப்பாங்க? மாதம் 1 வருஷம் முடியும் என்ன வீட்டுல சேர்க்காத. வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்த கூட நான் எல்லாத்தையும் மதிச்சு சகிச்சுக்கிட்டு தானே நான் உன்னை தேடி நான் வந்த உட்கார்ந்து இருந்தா. ஒரு வார்த்தை உள்ள சாப்பிடுங்க இன்னும் ஒரு வார்த்தை சொல்லாமல. இந்த பிள்ளைங்காவது ஒரு வார்த்தை சொல்லாமல. வாப்பா வீட்டுக்கு. நீங்க போற வழியில தான் நான் உட்காந்துருக்கேன் கடத்தல. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணு வேலைக்கு போகும்போது அந்த வாசல்ல கடத்தல உட்காந்துருக்கேன். அந்த பையனும் போகும்போது அப்ப என்ன சின்னோட்டு குழந்தைங்களா எல்லாம் 10 வயசு 12 வயசு பசங்க. நம்ம அப்பா இந்த மாதிரி உட்காந்து கிடக்குறாரு. ஏமா அப்பா இங்க வரல வீட்டுக்கு? என்ன ஆச்சு? ஏன் ஆச்சு? வந்து கூப்பிட்டுருவாமா. அப்பா போய் 3 பேர் பக்கத்துல தான் நம்ம 8 9 மாசம் வரையும் உட்காந்தம்மா. அதுக்கப்புறம் தான் என்னால முடியாத பட்சத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் போனது. சரி அப்படி போனீங்களா? அப்படியே நீங்க போயிருக்க வேண்டியதானே. அப்புறம் அவங்க போனதுனால திரும்ப மறுபடியும் இந்த குடும்பத்து கூட சேரணும்னு நினைக்கிறீங்க? இந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன சேர்க்க மாட்டாங்கம்மா. அவங்க இது வேற விஷயமா. இது சரி இப்போ உங்களுக்கு என்ன? எனக்கு வந்து எனக்கு மாசம் மாசம் சாப்பாடு காசு இவங்க தரேன். இவங்க போன வருஷம் கூட வந்தாங்கம்மா. 2024 வந்தாங்க. வீட்டு பக்கம் வந்தாங்க. யாரும் அந்த குழந்தை வரல. அவங்க அந்த பையன் அவங்க பையனோட ஒய்ஃபு அவங்க அம்மா 3 பேரும் வந்து 2 லட்ச ரூபா பணம் தரேன்ப்பா நீ எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு எங்கன்னா போயிட்டு வீட்டு என் பேரில் எழுதி கொடுத்துருன்ட்டாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அந்த மாரி? இப்போ 2 லட்ச ரூபா வச்சு ஒரு ஹோமில் போனால் கூட 5 லட்ச ரூபா கேட்குறாங்களா? எப்படிம்மா பண்ண முடியும்? எங்கே போகிறதுண்ணா? ஒரு சம்பாதிச்ச காசு பூரா இன்னமும் இப்போ சேர்த்து வச்சிருந்த காசு பூரா வெளியில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு விட்டா. 8 வருஷம் ஆச்சு வீடு கட்டினது. அப்படியே கிடக்குது. இவங்க சம்பாதிச்சுக்கிட்டு தனியாக இவங்க பாட்டில் போயிட்டாங்க. ஆராம்சா உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டை கட்டிட்டு நான் என்ன பண்ணுறது? வீடு மட்டும் 10 கந்தா சோறு வந்துருமாம்மா. நானும் உழைச்சா தானே சோறு கிடைக்கும். எங்கே போனாலும் வேலைக்கு வச்சுக்க மாட்டேங்கிறாரு. கையெல்லாம் நடுக்குது எனக்கு. 66 வயசு ஆகி போச்சு. எல்லாம் ஆதார் கார்டை பார்த்தாக்கா 60 வயசு ஆதார் கார்டு வேணாங்கிறாங்க. நான் எங்கே போவேன்? அந்த டாக்குமெண்ட்டு கிடைச்சதாவது ஒரு வாடகையாவது விடலாம். வாடகைக்கு வரவங்க கூட கேட்குறாங்க, நீ வாடகைக்கு இருந்துக்கிட்டு என்கிட்ட வாடகைக்கு விடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பேப்பரை காட்டலாம்ல. அதை கேட்குறது தான் இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்தா அந்த வீட்டை வாடகை விட்டு நீங்க கடைசி வரைக்கும் சாப்பிடுவீங்க. ஆமாம் அதாம்மா, வேற ஒன்றும் கிடையாது. ஜவஹர் கேட்டுச்சா? கேட்டுச்சு மேம். அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த டாக்குமெண்ட் வாடகைக்கு விடுறதுக்கு டாக்குமெண்ட் வேணுமாமா? வரவங்க வந்துட்டு நீங்களே வீட்டு வாடகைக்கு இருந்துட்டு நீங்க எங்களுக்கு வாடகை விடுறீங்களான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு யாரும் வீட்டு வாடகைக்கு வரது இல்லையா? அப்படி எல்லாம் கேட்க மாதிரி எனக்கு ஞாபகம் கேட்கவும் மாட்டாங்க. சரி பரவாயில்ல மேம். இப்ப வந்து நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க ஜவஹர்? எனக்கு எந்த முடிவும் அவர் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனாலதான் எனக்கு
பயமா இருக்கு. ஏன் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு சார் என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா? நான் சொல்றேன், இதே மாதிரியே வீட்டுக்கு வருவாரு, நாங்க அலோவ் பண்ணுவோம். ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பைப் மாதிரி எடுத்துட்டு வந்து அம்மாவை அடிக்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டேன். இப்போ எல்லாரும் கொஞ்சம் அடிச்சாங்கன்னு சொன்னார் இல்லையா, அது அந்த அந்த டைம்ல நடந்ததுதான். அப்புறம் அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நீ இனிமே இவங்க சைடு தலை வச்சு படக்கூடாது, அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு. நடந்துச்சான்னு மட்டும் கேளுங்க. இல்ல இந்த விஷயம் நடந்த மாதிரி சொன்னாங்க, ஆனா அது வேற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்க உங்ககிட்ட என்ன கேக்குறோம்னா, நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதோ இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோ? இதேதான் கலெக்டர் ஆபீஸ்ல என்கிட்ட சொன்னாங்க. இவரு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கு சொன்னாங்க. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஆனா அவர் வந்து ஐ மீன் என்னால அது வந்து கண்டினியூ எதுவுமே என்னால அதுக்கு மேல பேச முடியல. அம்மா வந்து நீ வந்துரு, என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன். நீங்களே வந்து ஒரு முடிவு சொல்லுங்க, அதுக்கான என்ன பண்ணுமோ அதை. இல்ல ஜவஹர், இவர் மேல தப்பு இருக்குதான். அதாவது உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் இவர் சொன்னாரு. அப்பவே நான் இவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், உங்க சைடு தப்பு இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன். இப்பவும் சொல்றேன், இவர் மேல ஃபுல்லா தப்பு இருக்குதான். பட் வயசாயிடுச்சு, அவரால் வெளியில வேலைக்கு போக முடியல, அவர் அப்படியே விட்டுற முடியாது இல்ல. நீங்க என்ன வேணா ஆயிக்கோங்க. இந்த ஒரே ஒரு லைன் தான் எங்கிட்ட நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், வயசாயிருச்சு இந்த டைம்ல அவர் என்ன பண்ண முடியும், 1000 தான் இருந்தாலும் அப்பா, இந்த மாதிரி நிறைய டைலாக் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். சரி மேம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நீங்க வேணா டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்றீங்களா? ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் எடுத்தது ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது? அந்த அளவுக்கு காசு கிடையாது. உங்களால சொல்லுங்க, அவருக்கான செலவை நானே பார்த்தேன். உங்க பையன் பாத்துக்கிறாரா? நீங்க ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது எடுங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு நமக்கே தெரியாது, நமக்கு எதுவும் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சில விஷயம்லாம் அந்த இடத்துல கோவப்படவே தேவையில்லை, ஆனா அந்த இடத்துலயுமே நீங்க கோவப்பட்டு அதை பிரச்சனை ஆக்கிருக்கீங்க. இல்ல ஜவஹர், நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்போ அவர் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருந்தாருன்னா அவரை உங்க கூட நீங்க வச்சுப்பீங்களா? ஐயோ மேம், அது ரொம்ப கஷ்டம் மேம். நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க. இல்லன்னா இவருக்குன்னு ஒரு ஹோம் மாதிரி அவர் அங்க சேஃபா இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத நம்ம இருக்கோம் இல்லையா, அது உங்களால பண்ண முடியுமா? கரெக்ட் ஓகே. ஏன்னா அந்த வீடு ஓகே, நீங்க கட்டின வீடு, அதை நீங்க கூட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன வேணா ஆகலாம் நீங்க சொல்ற மாதிரி. பட் இவருக்குன்னு ஒரு சேஃப் கேளுங்க கொஞ்சம். புரியல. அவர் ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு சேஃபான ஹோம்ல போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கீங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு? ஹோம்ல போய் நான் தங்கிக்கிறதுக்கு அந்த பையனை சம்பாதிச்சது பூரா அந்த பையனுக்கு செலவு பண்ணிட்டு இவரு ஏசில பட்டு தூங்குவாரு. நான் வந்து கோயில்ல போய் உட்காந்து நான் பிச்சை எடுத்து தின்னுட்டு உட்காந்துருக்கேன். கோயில்ல பிச்சை எடுக்கிறது இல்ல நம்ம நியாயம். கோயில்ல பிச்சை எடுக்கிறது இல்ல. இருமா ஒரே ஒரு நிமிஷம். 25 இப்ப பையனுக்கு என்ன வயசாகுது? 33 வயசாகுதுங்களா? ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி பார்க்க சொல்லுங்க, அந்த பையனோட நிலைமை எப்படி இருக்கும். அதுக்காக தான் இப்போ உங்களை பாத்துக்கிறதுக்கு அந்த செலவு எல்லாத்தையும் அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் சில பிரச்சனை, அந்த பையன் வரல பத்தீங்களா, அப்பா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு வர சொல்லி நான் பாத்துக்கிட்டேன், அந்த வார்த்தை வரலீங்க பத்தீங்களா. இதுக்காக காரணம் யாரு? பண்ணி வச்சுட்டாங்க அந்த பையனை, மாவா பண்ணி வச்சுட்டாங்க. சொல்றத கேட்கறது மாரி அதான் இல்ல. இப்பவும் அவர் என்ன பயப்படுறாருன்னா, உங்களுக்கு செலவு பண்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, உங்களை பாத்துக்கிறதுக்கு, செலவு பண்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. ஆனா திரும்பவும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அவங்களால அங்க நடந்திருக்கு, அவங்களும் அவங்க அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. அதெல்லாம் திரும்பவும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. உங்க பையன் கிட்ட பேசி உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்களும் பேசி ஹோம்ல கொண்டு சேர்க்கறதாம ஒரு நல்லது. நீங்க டாக்டர் கிட்ட கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹோம்ல கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. ஏன்னா
நீங்க சொல்ற மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்க சைடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்க சும்மா திரும்ப மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு தான் உங்க பையன் பயப்படுறாரு. அவங்க சைடுல வந்து எந்த உங்களுக்கு பாதிப்பும் தேவையான இல்லம்மா. எல்லாத்தையும் பண்ணி தரதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. ஏம்மா என்னை வந்து வெளியில அனுப்புறதுக்கு காரணமே வந்து அவங்க சுற்று வட்டத்துல உள்ளவங்க அவங்க நல்லா இருந்துக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. பாயிண்ட் இதான். ஏன்னா இப்ப நான் அப்பா வந்து வீட்டுல சரி, இப்ப நீங்க இருந்தாக்கா என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல, எங்களால வந்துட்டு உங்க பையன் கிட்ட பேசி உங்க பையன் உங்களுக்காக சாப்பாடுக்கு கூட வழி இல்ல, என்னை யாரும் பாத்துக்கலன்னு சொன்னீங்க. அவரு கூட இருந்தா ஏதாவது திரும்ப பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. எனக்கு தெரிஞ்ச அது நியாயம் தான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. உங்களை நான் தனியா வச்சு நான் பாத்துக்கிறேன், நான் எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஏன் போன் பண்ணா மட்டும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்களாம்? அதை கேட்டீங்களாம்மா? இல்ல ஒரு செத்து போயிட்டா, இல்ல ஒரு காட்டுல இருந்து ஒரு பாம்பு கடிச்சு போச்சு, யாராவது போன் ஐயா, நீங்க பண்ணாலும் நடந்ததை ஏன் திரும்ப எடுக்கணும்ல. திரும்ப பேசிட்டு ஏன் இருக்கீங்க? எடுக்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப அடுத்தபடி என்ன நடக்கணுங்கிறத பேசுறீங்க. ஆ. அது என்ன அவங்க இப்ப பிரச்சனையை பத்தி பேசினா நீங்களும் உங்க சைடுல அவங்க நிறைய பண்ணிருக்கீங்க, அவங்களும் பண்ணிருக்காங்க. என் எல்லாத்தையும் சைடுல தாண்டி வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்றதுக்காக போயிட்டு புள்ளையே இல்லன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அதே மாதிரி இன்னொருத்தவங்களை யாரும் இந்த 9 மாசம் நான் தனியா என்ன இருந்து அந்த யாரும் மாரி கல்யாணம் என்ன பண்ணிக்க நோவு மாட்டாங்க. அடிச்சிட்டாங்கம்மா. நீங்க பண்ணது பெரிய தப்பு, நீங்க பண்ணிருக்கீங்க, அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த பையன் இவ்ளோ இறங்கி வந்து அவங்க அம்மாவை நீங்க அடிக்கவும் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் சும்மா சும்மா தட்டுன பேச்சுமா. அப்படின்னு அதெல்லாம் ஆயுமா அந்த அடிக்கிற அளவுக்கு அவங்க உடம்பே இல்லம்மாங்க. எனக்கு தெரியும் அவங்க பத்தி. இதெல்லாம் அவரு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க, சும்மா தட்டுன அப்படின்ற மாதிரி அதான் சொல்றீங்க. அதைத்தான் செய்வேன். அதே பசங்க கூட வீட்டுல தான் இருந்தாங்க. அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிற போடும் வீட்டுல தான் இருந்தாங்க. எந்த பொம்பளையும் வந்து ஸ்டேஷன்ல ஆயிட்டு போச்சு அடி வாங்க வச்சு பார்த்துக்கிட்டு யாருமே கண்ணு தெரியாதவங்க கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பிடிக்கலன்னா பேசாம இருப்பாங்க. 10 நாள் இல்ல 20 நாள் ஐயா, பேசாத நீங்க எங்க இருப்பாங்க தான். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ஆமாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால எங்களால முடிஞ்சது எது கரெக்ட்னு தோணுதோ எனக்கு மாசம் மாசம் அதை ஏதாவது நாங்க காசு கொடுக்க சொல்லுங்கம்மா. மாசம் மாசம் எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். நீங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்து ஆமா போயிடுவீங்களா? ஆமாம்மா. அங்க போனா கூட ஒண்ணும் கிடைக்கும். இன்னைக்கு கோயில்ல கூட குடிக்கிற பழக்கலாம் இருக்கா? இல்லம்மா. இல்லையா? அது பொங்கல் தீபாவளி அதாம்மா. ஏன் அந்த பையனே சொல்லுங்க, உங்க அப்பா குடிப்பாரான்னு கேட்க சொல்லுங்க. தெரியாது. ஜவஹர் உங்க அப்பா குடிப்பாரா? பாதி நேரம் தான், பாதி நேரம் புரியுதா இருக்கும். என்ன சொல்றமா? அது ஒரு பெரிய குடிப்பீங்கன்னு சொல்றாரு. சொல்ல. என் வீட்டுல குழந்தை இருக்கு, அவரு கொடுத்துட்டு தப்பு பேசுவாரு அம்மாவை. அந்த மாதிரிலாம் சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. ஒய்ஃப் எல்லாத்தையும் அந்த பேசுவாரு. மாதிரிலாம் ஒரு நாள் கூட எனக்கு இவ்வளவு வயசாச்சு அந்த மாதிரி ஒரு நாள் கூட எனக்கு கிடையாது. தெரிஞ்சு ஜவஹர் சொல்றது ஓகே தான். நீங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அதான் நான் தனியா தான் இருக்கிறேன்னு சொல்றேன். ஆ. நான் இருந்து எனக்கு காசு மட்டும் மாசம் மாசம் கொடுக்க சொல்லுங்கம்மா. அக்கௌண்ட்ல ஜவஹர் காசு அவர் ஹோமுக்கு போக மாட்டாரா, ஆனா மாசம் மாசம் காசு மட்டும் அவர் செலவுக்கு வேணும்னு கேக்குறாரு. அப்படிங்களா? ஆனா நான் வாடகை வீட்டுல இருக்கேன் மேம். அவரு வந்து சரி, பரவாயில்ல. இல்ல, அந்த பையன் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ இருந்துக்கோன்னு அவன் சொல்லிட்டு கொடுக்கலம்மா வீட்டை. நீங்க கால்ல விழுந்து வாங்கிட்டீங்க. இல்லம்மா அவனுக்கு இல்லாத அப்ப நான் காலைல வந்து வாங்கி நான் யாருக்குமா கொடுக்க போறேன்? ஆனா அந்த வீட்ல அவங்களோட மனைவியை கூட்டிட்டு வரும்போது நீங்க பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இல்லம்மா அவங்க வந்தாங்கம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. என்ன சொன்னாங்க, நானும் வீட்டுக்கு வாமான்னு வாசல்ல தான் உட்காந்து நான் எதுக்குமா அடிச்சு தட்ட போறேன். அவங்க என்ன சொன்னாங்க, 2 லட்ச ரூபா தரேன் வாங்கிட்டு எழுதி கொடுன்னாங்க. எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்க? அப்ப இந்த வீடு யாருக்கு தேவைப்படுது? கொஞ்சாவுக்கு தேவைப்படுதா இல்ல மாமியாவுக்கு தேவைப்படுதா? நீங்க தேவையில்லாததை பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, அதனால தானே கேட்டாங்க 2 லட்ச ரூபாய் தரேன்னு. வெளில போன எதுக்கு சொல்லணும்? அப்ப இருக்கட்டும் நினைச்சிட்டு போக வேண்டியது தானே. யார் 2 லட்ச ரூபாய் தரேன் வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டு வெளில இருக்கிறவங்க அமைதியா போன இருந்ததுன்னா ஓகே. அவருதான் பயப்படுறாரு. அவர் குழந்தை இருக்கு. இல்லம்மா, நான் அங்க நீங்க தானம்மா கல்யாண இருக்கேன். வாசலா பேசுவீங்க. இல்லம்மா அதெல்லாம் கிடையாதுமா. அப்படிலாம் கிடையாதுமா. அப்படிலாம் நான் பண்ணியிருந்தேன் இப்படி இருந்திருக்க மாட்டேம்மா இந்த வயசுல கூட. ஆமாம்மா, அப்படிலாம் நான் செய்யும். நாங்கள் 10 பேர் 11 பேர் ஆனந்தம்மா, யாருக்குமே அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். முடியல, வயசாச்சு, அது ஒன்று தான் தடையாயிடுச்சு. இப்போ அந்த வயசானதுக்காக தான் நீங்க ஏதாவது ஒரு சேஃப் பிளேஸ்ல இருந்துட்டு, உங்க பையன் வாடகை வீட்டுல இருக்காங்க ஃபேமிலியோட, அவங்க சொந்த வீட்டுல தான் இருந்துட்டு போகட்டுமே. வரமாட்டாங்கம்மா. அவன் வேலைக்கு போகிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அந்த இடம் வந்தாக்கா. கேளுங்க, அது வீடு கிரைபட்சமாக நான் பண்ணல, பால் காய்ச்சினத்தோட அவர் தான் உங்களை இருக்குது. தனியா வச்சு பாத்துக்கிறேன்னு தானே சொல்றாரு. எங்கே வச்சுமா? ஹோமில் வச்சா? ஹோமில் வச்சாமா? நீங்க தனியா இருந்தா பரவாயில்லையா உங்களுக்கு? எனக்கு பரவாயில்லம்மா, ஏன்னா பழகி போச்சுமா. 7-8 வருஷம், இப்போ 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மாசம் மாசம் பணம் கொடுத்தா போதும். போதும் போதும்.
இப்போ அது எங்களால ஜவஹர்ட்ட கம்பல் பண்ண முடியாது. ஆமாம்மா, கொடுத்தாலும் கொடுத்ததான், இல்லைனாலும் இல்லை. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தான். பரவாயில்லம்மா. ஜவஹர், இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் உங்களை கம்பல் பண்ணவே இல்ல. ஏன்னா நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அம்மாவும் தான் முடிவு பண்ணணும். ஓகே, ஒரே நிமிஷம் அம்மா கனெக்ட் பண்றேன். அதே நிமிஷம். ஹலோ ஹலோ மலர்விழி மேம். எஸ் மேம், சொல்லுங்க மேம். ஜவஹர் சொன்னாரா? இப்பவா? ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க சார். இங்க முருகன் வந்திருக்காரு, உங்க வீட்டுக்காரு. சொல்லுங்க. பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க, ஜவஹரும் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. நம்ம திரும்பவும் அதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நிமிஷமா இருக்கீங்க சார்? நான் என் மனசளவுல டிவைஸ் பண்ணிட்டேன் மேம். அவருக்கு எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. நாங்க கஷ்டப்பட்டு நானும் என் பையனை கஷ்டப்பட்டு வீடு கட்டினோம். அந்த வீட்டுக்குள்ள கூட எங்களை இருக்க விடாம என் பையன் கழுத்து பிடிச்சி வெளில சொல்லிட்டாங்க ஆளு. சரிங்களா? நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு நீ வந்து கிளவி ஆயிட்ட, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். இப்ப புதுசா கல்யாணம் பண்ணிட்டு அதோட கெட்டியான அடிச்சுட்டு கிடக்குறான். அங்கதான் போய் தூங்குறது, படுக்கிறது, எல்லாம் செய்யறது. நானும் என் பையனும் இப்ப தனியா ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம் மேடம். இப்பவும் அவர் அந்த 2வது கல்யாணம் பண்ணார்ல, அவங்க கூட தான் இருக்காரா? ஆமா மேம். அவங்க இப்ப கூட இல்ல, அது கொஞ்ச நாள் தான். பொய் சொல்றான் மேம், பொய் சொல்றான் தாலு. அவன் எது சொன்னாலும் நம்ப செய்வான், தயவு செய்து நம்பாதீங்க. இவன் ஏற்கனவே போனான். அங்க நான் மேடம் கிட்ட எல்லாத்தையும் சொன்னோடனே அவங்க முதல்ல காலத்து பிடிச்சி வெளில தள்ளி விட்டாங்க. நீங்க வேணா இந்த ஓடுறாங்க, இவ்வளவு வயசுக்கு உனக்கு கல்யாணம் தேவையா அப்படின்னு. என்ன ரொம்ப பேச வச்சீங்கன்னா நான் அழுதுருவேன் மேடம். இல்ல இல்ல, அவனை முதல்ல சோகத்துக்கு வெளில தரட்டி விடுங்க. அவன் நிறைய ஆக்ஷன் பண்றான். அது ஆக்ஷன்லாம் நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. இவ்வளவு எனக்கு 62 வயசு ஆகுது மேடம். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கேன் என் பிள்ளைகிட்ட. ஒரு வேலை சோறு எனக்கு போட மாட்டேன்ட்டான். அந்த புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த கொண்டாட்டில மட்டும் சோறு போட்டுருக்கான். எனக்கு போய் படுத்துக்கணுங்க அதுக்காக. அப்பதான் நான் படுக்க வைப்பேன். அதனால நான் இப்ப நிறைய பேசுவேன். ஊர்லயே இல்ல, மாவட்டத்திலே இல்ல. சரி, ஓகேம்மா, ஓகேம்மா. இதுக்கப்புறம் நீங்க உங்க பையன் கூட உங்க வாழ்க்கையை பார்த்து நிம்மதியா இருங்க. அதுதான் மேம். சாவர வரைக்கும் என் பையன் தான் எனக்கு எல்லாமே. அதனால எனக்கு தேவையில்லை. தயவுசெய்து டாக்குமெண்ட் மட்டும் ஏமா அடிச்சு பிடிக்கிட்டு அந்த வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கஷ்டப்பட்டு நானும் என் பிள்ளைங்க சம்பாதிச்சு வீடு கட்டணும். கல்லு மண்ணை எல்லாமே வெட்டி தூக்குனதே நான் தான். அவனுக்கு எல்லாமே தெரியும், அந்த நிகழ்ச்சி எல்லாம் என்ன நாங்க செஞ்சோம், போனோம், வந்தோம், எல்லாம் தெரியும். பேசுறீங்களா? எனக்கு பேச விருப்பம் இல்ல மேடம். எனக்கு அவங்க கூட பேச விருப்பம் இல்ல. என் முகத்திலே முடிக்க கூடாது. சரி, ஓகேம்மா, ஓகேம்மா. சரி மேடம். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நீங்க நல்லா இருக்கும்போது இது என் பையனும் இல்ல, என் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லி கல்யாணம் கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க. இப்ப மறுபடியும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக மறுபடியும் என் பையன் வேணும், என் பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல அது கூட வேண்டாம், எனக்கு காசு கொடுத்தா போதும்னு வந்து நிக்கிறீங்க. ஆமாம்மா, வேற வழி இல்லையம்மா காசுக்கு. நான் எங்க போவேன் காசுக்கு சொல்லுங்க? ஒரு சாப்பாடு எங்க? அப்ப நீங்க அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு நீங்க இன்னொருத்தவங்க கூட அவங்க நான் ஏமாத்துறேம்மா. அவங்க பண்ண சித்திரவதைக்காகத்தாம்மா நான் போனேன். அந்த மாதிரி நீங்க பண்ணது என்ன? அவங்க பண்ணது சித்திரவதைனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னால கடக்க முடியல, என்னால பட்டினி பறிச்சா கடக்க முடியலையம்மா. பொழுதுக்கும் வண்டி ஓட்டி போயெல்லாம் கண்ணு மூச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு நான் சோத்துக்கு எங்க போவான்? போயிட்டீங்கல்ல அவ்வளவுதான். என்னால அவங்க கிட்ட வந்துட்டு இதுக்கு மேல அந்த பையன் கிட்டயாவது என்னால பேச முடிஞ்சது. ஆனா இந்த அம்மா கிட்ட என்னால பேச முடியாது. யாரா இருந்தாலுமே தன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போனா எந்த பொண்ணாலே ஏத்துக்க முடியாது. நீங்க அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. நான் அந்த அளவுக்கு மனசால தப்பு பண்ணலம்மா. அவங்க பண்ண வச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் உங்க பையன் கிட்ட உங்களுக்காக நான் பேசி பார்த்தேன். அதுலயே நீங்க அவ்வளவு கண்டிஷன் போட்டுட்டு இல்ல அங்க போக முடியாது, நான் அதே வீட்டுலதான் இருப்பேன், எனக்கு காசு மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் கேக்குறீங்க. நான் என்னால அந்த பையன் கிட்டயாவது பேச முடிஞ்சது, இந்த அம்மா கிட்ட என்னால பேச கூட முடியல. ஏன்னா அவங்க நியாயம் இருக்கு. இல்லம்மா, நியாயம் இல்லம்மா, அது பொய்மா. நீங்க அப்படி சொல்லிட்டு உங்களை நீங்க ஏமாத்திட்டே இருக்கீங்க. அது உங்களோட விருப்பம், நீங்க அப்படியே இருங்க. என்னால இதுக்கு மேல இந்த விஷயத்துல தலையிட்டு உங்களுக்கு நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு கேக்குற அளவுக்கு நீங்களும் நடந்துக்கல. என்னாலே அப்படி பண்ண முடியாது, அவங்க கிட்ட கேட்க முடியாது.
பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். எங்களுக்குமே இவர் ஹோம்ல போய் இருக்கணும் அப்படின்னு எந்தவித இன்டென்ஷனும் கிடையாது. சொல்லப்போனா பெத்தவங்கள ஹோமுக்கு அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. பசங்க தான் வச்சு பார்த்துக்கணும். ஆனா இவர் விஷயத்துல ஏன் நீங்க ஹோம்ல போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா, இவர் சைடுல இருந்து அவ்ளோ பிரச்சனை குடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் சரி, அந்த பையனுக்கும் சரி. இவர் சைடுல தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இவருக்கு வயசாயிடுச்சே, ஏதாவது ஒரு சேஃப் பிளேஸ்ல இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படின்றதுனால தான் ஹோம்ல போய் சேர்றதுக்கு நாங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அதுக்குமே அவர் அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த பையனே இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவை ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஏத்துக்கணும்ன்றாங்க. அவங்க பையன் ஏத்துக்க கூட ரெடியா இருக்காரு. ஆனா அவர் பயப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, அவர் குடிச்சிட்டு வந்து ரொம்ப தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாரு, திரும்ப பிரச்சனை பண்ணுவாரு. எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கண்டிப்பா அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம். அதனால மட்டும்தான் நாங்க இவர் ஹோம்ல இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இதுக்காக நாங்க ஹோம்ல போய் சேர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்றோமோ இல்ல பெத்தவங்கள ஹோம்ல அனுப்புறது நல்லதுன்னு நாங்க சொல்ல வரல. சோ தப்பா எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.